ஹாய் பிரபு, ஹாய் நிஷாந்த். இந்த வீடியோ எதுக்குன்னா, இப்போ ரீசெண்டா யூரோப்பியன் லீக் யூஇஎஃப்ஏ நடந்ததுக்கு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மார்னிங் தான் ஃபைனல்ஸ் நடந்தது. சரி, ஓகே, பிரபு இன்ட்ரெஸ்டா இருந்தது இந்த மாதிரி ஃபுட்பால் மேட்ச் ரிவ்யூ போலான்னு சொல்லிட்டு. அப்போ நாங்க அந்த அளவுக்கு ஃபுட்பால் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் நிஷாந்த்ன்றவர் எங்க கூட படித்தவர், அவர் ஃபுட்பால் நல்லாவே ஃபாலோ பண்றதுனால அவர் அவங்க இன்வைட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவுக்கு. ஸோ நம்ம டேரக்டா போயிடலாம். ஸோ பிரபு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சீசன் எப்படி போச்சு, டீம் ஃபைனல் வந்த 2 டீம் எந்த அளவுக்கு இருந்தாங்க, அவங்கள போய் சின்ன டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் இன்னைக்கு ஃபைனல் எப்படி போச்சு. ஆக்சுவலா இது ரொம்ப ஒரு ஒன் சைடட் ஃபைனல் மாதிரி தான் போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க பொருசியா டார்ட்மூண்ட். பட் ஸ்டில் அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கறனால தான் அவங்களால கோலே ஸ்கோர் பண்ண முடியல. டைரக்டா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல கமிங் ஃப்ரம் நோவேர் கவார்ஹலும் வினிசியஸ் ஜூனியரும் 2 கோல் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த சீசன் ஆக்சுவலா டார்ட்மூண்ட் தான் வின் பண்ணிருக்கணும் என்ன கேட்டா. பிகாஸ் அவங்க இருந்த குரூப் அப்படி குரூப் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரூப்ல மிலானு, பிஎஸ்ஜி அவங்கெல்லாம் டாப் பண்ணிட்டு ரவுண்ட் ஆஃப் 16 குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாவே அடிச்சுட்டு, அதுவும் அவங்க செமிஃபைனல்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி சூப்பரா இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது டார்ட்மூண்ட் தான் வின் பண்ணியிருக்கணும். பட் ஸ்டில் ரியல் மேட்ரிட்னு வந்துட்டா எல்லாம் சிஎஸ்கே எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி தான் ரியல் மேட்ரிட். யூசிஎல்னா என்னன்னா, எல்லா டீமும் சண்டை போட்டுட்டு கடைசியில ஃபைனல்ஸ் ரியல் மேட்ரிட்டோட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டீம் ரியல் மேட்ரிட் எப்பவுமே. அண்ட் அவங்க கோச்சை பத்தி சொல்ல வேணா, கார்லோ ஆன்சலோட்டி. அவர் 6 ஃபைனல்ஸ் போயிருக்காரு, அதுல 5 யூசிஎல் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா கிரேட் டீம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடமும் இதுவாயிடுச்சு. இன்னைக்கு இத்தனைக்கும் அவங்களோட பெஸ்ட் பிளேயரான டொஷுமேனி விளையாடவே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க பாத்தீங்கன்னா கேமவிங்காவா இருக்கட்டும், டோனி க்ரூஸ் ரிட்டையர் ஆக போறாரு. பட் எனக்கு ஏன்னு தெரியல, அவர் ரொம்ப சூப்பரா ஆடுறாரு. அவர் தான் காவார்ஹலுக்கான அந்த அசிஸ்ட் கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கண்டினியூ பண்ணலாம், இன்னொரு 1 இயர் ஆடலாம். ஏன்னா லூகா மாட்ரிச் இருக்காரு, லூகா மாட்ரிச் இன்னொரு 1 வருஷம் ஆட போறாரு. அண்ட் இது ஜஸ்ட் ரியல் மேட்ரிட் ஆரம்பம் தான். ஆக்சுவலி 15th டைட்டில் நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங், 15th யூசிஎல். இன்னும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் என்ட்ரிக்னு சொல்லிட்டு பிரேசில்ல இருந்து ஒரு யங்ஸ்டர் வராரு. அண்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் மேபி கீலியன் எம்பாப்பேவும் ரியல் மேட்ரிட் வந்துட்டாருன்னா சாலிடா இருக்க போது. இன்னொரு 2-3 இயர்ஸ்க்கு கண்டிப்பா அவங்களோட டாமினேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அந்த சைடு டார்ட்மவுண்டை பத்தி பேசும்போது, டார்ட்மவுண்ட்லயும் நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க. லைக் சான்சோ இருந்தாரு, சாபியட்ஸ் இருந்தாரு, எமிரி கேன் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் லூஸா விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விளையாண்டாங்க. ஸோ அதையே அவங்க செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருந்திருக்கலாம். 2-0 லைக் என்ன சொல்றது, செகண்ட் ஹாஃப்ல ரியல் மேட்ரிட் ஒரு வேற டிஃப்ரெண்ட் வேற மாதிரி ஆட்டாங்க. ஸோ அதான் என்னோட இனிஷியல் தாட். அவர் நிஷாந்த் ப்ரோ சொல்லட்டும். நிஷாந்த் நீ பேசு. ஹாய், நான் பார்த்த மேட்ச் நேற்று ஆக்சுவலா. ஸோ பட் போரஷ் டார்ட்மண்ட் they missed really 3 to 4 chances. அதை எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் மேட்ச் டைட்டா போயிருந்திருக்கும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க, ஒரு வேர்டிங் சொல்லுவாங்க, if you don't take the chances, the opponent will kill you. ஸோ அதுதான் நேற்று நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலா போரஷியா நல்லா விளையாண்டாங்க பிவி. செகண்ட் ஹாஃப் ரியல் மேட்ரிட் ஃபுல்லா அவுட் பிளே பண்ணிட்டாங்க அவங்கள. ஸோ அவங்க டீம்லயும் பெருசா இல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ். மேபி ஸ்ட்ரைக்கர்ஸ் இப்பதான் புதுசா வந்திருக்காரு. சான்சோ இருக்கா ரைட் விங்ல. சான்சோ ஆனா இந்த மேட்ச்ல ஒண்ணுமே விளையாடல ஆக்சுவலா சொல்ல போனா. சபெஸ்டர் தான் ஓரளவுக்கு, சபெஸ்டர் எமரிச்சன் தான் மிட்ஃபீல்ட்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இவர் பிரபு சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப டிசர்வ் தான். பட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. எல்லாரையும் பெரிய பெரிய டீமை பீட் பண்ணிட்டு, பிஎஸ்ஜில இருந்து உட்பட அந்த குரூப் ஸ்டேஜ் நாக் அவுட். ஸோ நோ ஒன் எக்ஸ்பெக்டட் போருஷியா டார்ட்மண்ட் will play the final. But in the end, they are the champions. It's Real Madrid. They know how to win the Champions League. ஸோ இது அவங்களோட 15th கப்பு. ஆஃப்டர் லாஸ்ட் இயர் சிட்டி வின் பண்ணாங்க. சிட்டி கிட்ட ஒரு தோல்வி அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி சீசன் அவங்க வின் பண்ணாங்க. அதுக்கு 3 வருஷம் முன்னாடி அவங்க வின்னே பண்ணல. ஸோ ஆஃப்டர் சம் லாங் டைம் இது அவங்களுக்கு ஒரு விக்டரியா இருக்கு. பிளஸ் அலாங் வித் லாலிகா கப் பிளஸ் யூசிஎல் கப்பும். ஸோ மேபி நெக்ஸ்ட் சீசன் இன்னும் எக்ஸைட்டடா இருக்கும். ஏன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் கிலியன் எம்பாப்பே வர போறாரு. இந்த வர வீக்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஃப்ரீ ஏஜென்ட்டா. வித்தவுட் நோ மணி பையிங் ஃப்ரீ ஏஜென்ட் பிஎஸ்ஜி. ஸோ அந்த பிரபு சொன்ன மாதிரி பிரேசில் பிளேயர் என்ட்ரிக் வராரு. யங்ஸ்டர் பொட்டன்ஷியல். ஸோ அவர் ஒன் ஆஃப் த பூஸ்ட். ஸோ ஆல்ரெடி அவரை மேபி ரைட் விங்கா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ரைட் விங்ல பெருசா வேல்வர்டே தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு.
ஏன்னா ரோட்ரிகோ வந்து லெஃப்ட்ல தான் பயங்கரமா பண்ணுவாரு. ஸோ லெஃப்ட்ல வந்து ஆல்ரெடி வினிஷியஸ் இருக்கிறதால இப்போ ரோட்ரிகோவை சும்மா ரைட்ல போட்டு ஆட வைக்கிறாங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் எம்பப்பே உள்ள வந்துட்டாருன்னா எம்பப்பே வில் பிளே தி ஸ்ட்ரைக்கர் அண்ட் பெல்லிங்கம் வந்து பேக் டு சென்ட்ரல் மிட்ஃபீல்டா போயிடுவாரு. ஐ மீன் மிட்ஃபீல்ட் ஆயிடுவாரு. இப்போ வந்து பாக்ஸ் டு பாக்ஸ் விளையாடிட்டு இருக்காரு இவரு பெல்லிங்கம். So next season is going to be exciting season for the Real Madrid. அப்புறம் ஓகே எனக்கு ஒரு சில அதான் ஐ திங்க் ஐ மீன் எனக்கு ஒரு சில கிளாரிட்டி இருக்கு. பிளஸ் இதுதான் கரெக்டான்னு தோணுது. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ரியல் மேட்ரிட் வந்து சொல்லப்போனா குவார்டர் ஃபைனலே வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மான்செஸ்டர் சிட்டி கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பெனல்டி எல்லாம் வந்து தான் வின் பண்ணாங்க. கரெக்டா? செமிஃபைனல் மான்செஸ்டர் சிட்டி கிட்ட. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான். ஐ திங்க் வந்து ஆல்மோஸ்ட் 73 மினிட்ஸ் வரைக்கும் ரெண்டு டீமுமே கோலே போடல. அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய சான்சஸ் டார்ட்மண்ட்க்கு தான் போயினே இருந்தது. அந்த ஒன்னு கோல் போஸ்ட் பட்டு வெளியே வந்துருச்சு. அந்த யாரோ ஒருத்தர் அடிச்சாரு கரெக்டுங்களா? கோல் போஸ்ட் பட்டு வெளியே வந்துருச்சு. அது ஒண்ணு ஓகே, அது ஒண்ணு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் சைடு ஒண்ணு போயிருச்சு. சப்போஸ் அது ரெண்டும் உள்ள அவங்களுக்கு போயிருந்தா மேபி டிரா ஆயிட்டு பெனல்டிக்கு போயிருப்பாங்க ஐ திங்க். அதோட வேற ரெண்டு டீமோட கோல் கீப்பரும் பயங்கரமா பண்ணாங்க. எங்கெங்க ரொம்ப லாங் டைவ்லாம் அடிச்சு அந்த ஃப்ரீ கிக் எல்லாம் வந்து ரியல் மேட்ரிட் ஃப்ரீ கிக் ஏதோ ஒன்று அடிக்கிறப்போ அவர் எங்கேயோ போய் பிடிச்சிட்டாரு. அதெல்லாம் கூட நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்னா, என்ன மிஸ் பண்ணிட்டாங்க, எதனாலும் அவங்க வந்து தோத்தாங்க? ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஏதாச்சும் இந்த பொசிஷனோ இல்லை ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல அந்த ஒரு ஓவர் கிரிக்கெட்ல சார் இவனுக்கு கொடுக்காம மாத்திருக்கணும், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்பின்னுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல டாட்மண்ட் என்ன ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க. அதை மட்டும் அவங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா வின் பண்ணிருப்பாங்கன்னா எது சொல்ல வரீங்க பிரபு? அப்புறம் நிஷாந்த் சொல்றேன். இல்ல ப்ரோ, அவங்களுக்கு ஆக்சுவலா ஸ்ட்ரைக்கர்ஸ்னு பெருசா சொல்லிக்கிற மாதிரி பிக் நேம்ஸ் யாருமே இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு திரும்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா சாபியட்சர், சான்சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் மேலே ரிலே பண்றாங்க. பட் வேற ரியல் மேட்ரிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே டாப் பிளேயர். பெஞ்ச் ஸ்ட்ரென்த் கூட பெஞ்சை வச்சு கூட அவங்க ஒரு 11 வச்சு அதை கூட அவங்க வச்சு விளையாடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லேக் ஆஃப் பிளேயர்ஸ், லேக் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ் அங்கே இருக்கிறனால தான் பிரச்சனையே. ஏன்னா எல்லா மேட்சும் உங்களுக்கு சான்சோ தான் டெலிவர் பண்ணணும், எல்லா மேட்சும் சாபியட்சர் அந்த மாதிரி லைக் ஒரு சில நேம்ஸ் மட்டும் தான் டெலிவர் பண்ணணும்னா அது உங்களுக்கு கஷ்டம். அண்ட் இன்னொன்று நான் ஏன் வந்துட்டு இன்னைக்கு டார்ட்மண்ட் ஜெயிக்கும்னு நினைச்சேன்னா, லைக் ஒரு லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஃபுட்பால்லே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீம்ஸ் தான் வந்துட்டு சின்ன டீம்ஸ் அப்செட் பண்ணிட்டு இருந்துச்சு. இவங்க தோத்தாங்க, லெவர்கூசன் தோத்தாங்க அட்லாண்டாவோட நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த மேட்ச் அவங்க லெவர்கூசனோட வின்னிங் ஸ்ட்ரீக் ஃபுல்லா வின்னிங் ஸ்ட்ரீக் ஒரு அரௌண்ட் ஒரு 40+ கேம்ஸ் வின்னிங் ஸ்ட்ரீக் அன்னைக்கு வந்துட்டு தோத்து முடிஞ்சு போச்சு. அது ஒரு ஃபைனல்ஸ். மான்செஸ்டர் யுனைடெட் ஆக்சுவலா அண்டர் டாக்ஸ் தான் when they going into the cup final with மான்செஸ்டர் சிட்டி. அங்கேயும் வந்துட்டு மேன் யுனைடெட் வந்துட்டு 2-1 ஜெயிச்சாங்க. ஸோ அப்படி ஒரு பிக் டீம்ஸ் வந்துட்டு அப்செட் ஆகிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நான் ரியல் மேட்ரிட் இன்னைக்கு அப்செட் ஆவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஸ்டில் ரியல் மேட்ரிட் என்னைக்குமே வந்துட்டு அவங்க வந்துட்டு யூரோப் ஃபுட்பால் அப்படின்னு எடுத்து வச்சு பேசினா எப்பவுமே ரியல் மேட்ரிட் டாப்ல இருப்பாங்க. அண்ட் ரியல் மேட்ரிட் நீங்க அடிக்கணும்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர் இருக்கணும். பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஸ்ட்ரைக்கிங் வந்துட்டு 3 கோல் 4 கோல் நீங்க அடிக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி சான்சஸ்லாம் நீங்க அதுவும் ரியல் மேட்ரிடோடலாம் நீங்க ஏன்னா ரியல் மேட்ரிடோட பேக் ஃபோர் வந்துட்டு செம. ரூடிகர்லாம் பால் தாண்டாது. அவர் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் மேன் சிட்டி ஹாலண்டை வந்துட்டு எப்படி மடிச்சு பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டாருன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி டிஃபென்ஸை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டு கோல் சான்ஸை மிஸ் பண்றீங்கன்னா ஆப்வியஸா நீங்க அங்க வந்துட்டு லைக் மேட்ச் வின் பண்றதுக்கான சான்ஸ் உங்களுக்கு இல்லை. அண்ட் எனக்கும் ஒரு ஆசை என்னன்னா, மார்க்கோ ரியாஸ் ரொம்ப ஒரு லாயலான பிளேயர், டாட்மவுண்டுக்கு ரொம்ப வருஷம் இருந்தாரு. ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா வந்துட்டு இந்த இதை கப் ஜெயிச்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் மேட்ரிட் அவங்க டோனி குரூஸ்க்காக வந்துட்டு வின் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா டோனி குரூஸ் இதை ஆடிட்டு அடுத்து யூரோ கப் ஆட போறாரு. அதோட வந்துட்டு அவர் வந்துட்டு he is going to retire. ஸோ அப்படி இருக்கும்போது ரியல் மேட்ரிட் டிசர்வ்டு. நேற்று அவங்க அதுவும் செகண்ட் ஹாஃப் அவங்க கேம் பிளே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவங்க ரியல் மேட்ரிட் மாதிரி ஆடல. ரொம்ப ஒரு புவர், ஒரு என்னன்னே தெரியல, ஒரு டச்சே இல்லை ரியல் மேட்ரிட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா. பட் உள்ள போயிட்டு அந்த ஆஃப் டைம்ல நமக்கே தெரியும் கார்லோ ஆன்செலாட்டி வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு கோச் அப்படின்ட்டு. உள்ள போயிட்டு அவரோட அந்த ஒரு பெப்டாக் கொடுத்து அவர் பூஸ்ட் அப் பண்ணி திரும்ப வந்ததுல பாத்தீங்கன்னா திரும்ப 74th மினிட் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு கார்னர் கிக்ல இருந்து கோல் எடுத்தாங்க. அண்ட் வினிசியஸ் ஜூனியரோட வந்துட்டு ஒரு டிஃபென்சிவ் மிஸ்டேக் ஃப்ரம் டார்ட்மவுண்ட், லைக் ஒரு மிஸ்பாஸ்னால வந்துட்டு பால் வந்துட்டு இதுவாகி போச்சு, வினிசியஸ் எடுத்து கோல் அடிச்சிட்டாரு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க கோல் கீப்பர் மென்ஷன் பண்ணீங்க, இதுதான் கவுட்வாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா லுனின்ங்கிறவர் தான் பெஞ்ச் கோல் கீப்பர் தான் வந்துட்டு இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தாரு.
இதுதான் இந்த சீசன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன். ஏன்னா ஏசிஎல் இன்ஜுரினால அவர் ஆடவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதான் ப்ரோ, லைக் அவங்கள்ட்ட அந்த கீ ஸ்ட்ரைக்கர்ஸ், கீ ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் யாரும் இல்லை. அதனால தான் லைக் டார்ட்மவுண்ட் வின் பண்ணலங்கிறது என்னோட இது. நிஷான் நீ சொல்லு. நிஷான் ஆமா, ஆக்சுவலா அவங்களுக்கு பெருசா ஸ்ட்ரைக்கர்ஸ் இல்ல. ஸோ ஏதோ ஐ மீன் அன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரைக்கர் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஐ மீன் 4-2-3 ஃபார்மேஷன் நடந்தாலும் ஒரே ஸ்ட்ரைக்கர் தான். ஸோ அவங்க ஐ மீன் அவருக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரைக்கரோ யாரோ ஐ மீன் கோஆர்டினேட் பண்ண யாருமே இல்லை. ஸோ அது இல்லாம சான்சோவை நேற்று ஃபுல்லா ஐசோலேட் பண்ணிட்டாங்க. சான்சோ வந்து ரொம்ப தடுமாறிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜூலியன் பிராண்டும் சரியா ஆடல. ஐ மீன் லெஃப்ட் விங்ல யாரு இருந்தாங்க தெரியல. ஸோ பெருசா கொஞ்சம் மேல இருக்கிறேன், ரொம்ப கீழே இருக்கேன். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ அவங்க மிட்ஃபீல்ட்ல இருந்து தான் பால், ஆக்சுவலா மிட்ஃபீல்ட்ல தான் 2 பாஸ் போட்டாங்க. அந்த லைனை பிரேக் பண்ணி இவர் சொன்னார், பிரபு சொன்னார், அந்த ஒரு ரூட்ரிகரை ஃபால்ஸ் பண்ணிட்டு ஒரு பால் உள்ள போயிடுச்சு. ஸோ அது நல்ல பால். அது அடிமை வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸால அது அவருக்கு மேபி அது பிக் ஸ்டேஜ்ல ஸோ ஒரு பிளேஸ்க்கு யங் பிளேஸ்க்கு கொஞ்சம் ஃபேரா இருக்கும். ஸோ அவர் கொஞ்சம் காமா இருந்தா அந்த ஃபினிஷை ஈஸியா பண்ணிருக்கலாம். ஏன்னா கோட்டோ வந்து நல்ல கோல் கீப்பர் தான். பட் சொன்ன ஐ மீன் இட்ஸ் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது ஆஃப்டர் த இன்ஜுரி ஃப்ரம் த லாங் சீசன் 6 months. பட் ஸ்டில்லுமே அவர் ஐ மீன் அவர் நல்லா கோல் கீப்பர் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணாங்க. பட் ஐ மீன் மோஸ்ட்லி போரஷியா தான் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல யூஸ்வலா மோஸ்ட்லி டிஃபென்சிவா தான் ஆடி இருக்காங்க. ஒரு கோல் அடிச்சுட்டு இல்லைன்னா 2 கோல் அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்றது. ஸோ கொஞ்சம் ஆர்கனைஸ்டா காம்பாக்டா இருந்தாங்க. பாத்தீங்கன்னா மிட்ஃபீல்ட்ல ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு பிளேயர்ஸ் எல்லாரையும் காம்பாக்டா வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனா ரியல் மேட்ரிட் வந்தீங்கன்னா மீன் இப்போ அந்த ஸ்பேஸை பிரேக் பண்ணதான் இந்த டோனி குரூஸ், இவன் கமாவிங்கா, தோச்சுமணி, மோட்ரிச் இவங்கலாம் இருக்காங்க. ஸோ அப்படியே நான் இந்த பக்கம் அப்படியே ட்ராக் பண்ற மாதிரி ட்ராக் பண்ணிட்டு சடனா அந்த பக்கம் அப்படியே ஒரு ஷிஃப்ட் பண்ணுவாங்க, பிளேவை ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த சடனா ஒரு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரு டயகனல் பாஸ் போட்டா முடிஞ்சு போச்சு. ஈஸியா ரொம்ப டிஃபிகல்ட்டா விளையாட மாட்டாங்க. டேவிடி ஃபுல்லா ட்ராக் பண்ணுவாங்க, இங்கிருந்து ஒரு டயகனல் பாஸ் போவோம், ஜஸ்ட் ஒரு கோல். ஒன் டச் பிளே தான் ஃபுல்லா ரியல் மேட்ரிட் பாத்தீங்கன்னா. ரொம்ப பெருசா காம்ப்ளிகேட்டே பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான். பட் பெருசா நேற்று எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் நல்லா ரொம்ப போரா இருந்துச்சு. ஐ மீன் ஃபுல்லாவே 2 பேரும் டிஃபென்சிவ் கொஞ்சம் இதுவும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 65 மினிட் மேலதான் அந்த சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அந்த கார்வஜால் கோல், அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் ஃப்ரம் த போரஷியா டிஃபெண்டர். ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். பட் அப்புறம் 80th மினிட்ல ஒரு கோல் அடிச்சாங்க. பட் ஆனா அந்த ஆஃப் சைடு சொல்லிட்டாங்க. மேபி அது கோலா போயிருந்தா இன்னும் கொஞ்சம் 5 minutes எக்ஸைட்மெண்டா இருந்திருக்கும் அடிஷனல் டைம்ல. ஸோ பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இதுதான். இல்ல லாலிகா நெக்ஸ்ட் சீசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா பார்சிலோனாக்கு ஆன்ஸ்லி ஃபிளிக் வந்திருக்காரு. ஐ மீன் பைரன் முனிச்சோட எக்ஸ் கோச். ஸோ அவர் ஃபுல்லாவே அட்டாக்கிங் மைண்ட் செட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீசன் எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது லாலிகால. அதே மாதிரி பிரீமியர் லீக்ல, ஏன்னா பிரீமியர் லீக்ல இப்போ பாத்தீங்கன்னா லிவர்பூல்ல வந்து கிளாப் போயிட்டாரு, ஜர்கன் கிளாப். இப்போ வந்து பிஎஸ்சி கோச் ஸ்லாட் வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி இப்போ நான் யுனைடெட் ஃபேன், மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன். என்னன்னா ஐ மீன் எடிக்ட் என்ன தூக்கலாமா வேணாமான்னு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா அவர் தோத்துருந்தா கண்டிப்பா எஃப்ஏ கப் தோத்துருந்தா எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அவர் ஜெயிச்சிட்டாரு. அது இல்லாம ஃபேன்ஸ் சப்போர்ட் அதிகமா இருக்கு. இப்போ அவரை ரிட்டைன் பண்ணுங்க, தூக்காதீங்கன்னு. ஸோ இப்போ வந்து யுனைடெடோட மேனேஜ்மெண்ட் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்க ஸ்டாக் பண்ணலாம் வேணாமான்னு. ஸோ அதே மாதிரி பிரீமியர் லீக்லயும் நெக்ஸ்ட் சீசன் செல்சிலையும் இப்போ பொச்சிட்டியும் தூக்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் பிஎஸ்ஜில ஐ மீன் பிரீமியர் லீக்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் ஃபுல்லாவே மேனேஜருக்கு ரொம்ப டிமாண்டா இருக்க போகுது. ஸோ எக்ஸைட்டா இருக்க போகுது பிரீமியர் லீக் நெக்ஸ்ட் சீசன். ஸோ பார்க்கலாம். இன்னும் 2 months இருக்கு வித்வுட் பிரீமியர் வித்வுட் சாம்பியன் கிளப் கேம். இன்னும் we have to wait for 2 months. ஓகே. ஆனா நான் இது ஸ்டாட்ஸும் பார்த்தேன்.
ஆல்மோஸ்ட் பெனல்ட்டியும் சரி, ஐ மீன் ஷாட்ஸும் சரி, டார்கெட் அக்யூரசி ரெண்டுமே ஈக்குவலாவே இருந்திருக்காங்க. ஒன்ல இவங்க ஃபவுல் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க. டாட்மண்ட் ஆல்மோஸ்ட் 9+ மேல ஃபவுல் பண்ணியிருந்தாங்க. அதை அவங்க கொஞ்சம் கம்மியா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ரெண்டு பேர்கிட்டையும். இந்த ரெண்டு டீம் இந்த யூஎஃப்ஏல டிசர்விங்கா ஃபைனல் ஆடுறதுக்கு, இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது டிசர்விங் இருந்தாங்க மிஸ் பண்ணி அந்த ஐபிஎல் மாதிரி தான் குவாலிஃபைட் ஆர்சிபி டிசர்விங்கே இல்லாம போனாங்களே, அந்த மாதிரி இல்லையோ அந்த மாதிரி டிசர்விங் இல்லாம ஏதாச்சும் ஆச்சா? அதை பத்தி சொல்லுங்க பிரபு. இல்ல ஆக்சுவலா நான் வந்துட்டு பார்சிலோனா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா பார்சிலோனா வந்துட்டு அவங்க பிஎஸ்ஜி கேம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெக்ல செமையா ஆட்டாங்க, செகண்ட் லெக்ல அப்படியே பாட்டில் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது பார்சிலோனால ஒரு தனி ஸ்டோரி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஜாவி வந்துட்டு நான் வந்துட்டு இந்த சீசனோட நான் முடிச்சுட்டு போய்க்கிறேன், ஏன்னா நான் இந்த சீசன் ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டேன், நான் முடிச்சுட்டு போய்க்கிறேன்ட்டாரு. அப்படி இருந்த ஜாவிய இல்ல நீங்க இருக்கணும்னு சொல்லி அவர் அதுக்கப்புறமா டீம் கிட்ட 2 டிமாண்ட் வச்சு இந்த மாதிரி நான் ஸ்டே பண்ணணும்னா எனக்கு இந்த சைனிங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிஎஸ்ஜியோட செகண்ட் லெக் ஹோம்ல தோத்து போவாங்க. அவங்களோட எக்ஸ் பிளேயர் டெம்ப்ளேவே வந்துட்டு அவங்களுக்கு எகென்ஸ்டா ஸ்கோர் பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் நிறைய ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் போச்சு. பட் ஸ்டில் பிஎஸ்ஜி அந்த மாதிரி ஜெயிச்சாங்க. மேபி நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா பார்சிலோனா ஒரு எனக்கு தெரிஞ்சு லைக் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஃபுட்பால் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு எல் கிளாசிகோ, அதாவது பார்சிலோனா ரியல் மேட்ரிட் ஃபைனல்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பிஎஸ்ஜி வந்துட்டு அதில் வின் பண்ணிட்டனால இதுவாயிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு மேன் சிட்டி வந்திருக்கலாம் மேபி. ஏன்னா மேன் சிட்டியும் செமிஃபைனல் நல்ல கேம் விளாண்டாங்க. மேன் சிட்டியும் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் லெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3-3 அதுவும் ஒரு மாதிரி நெக் டு நெக் கேமாக தான் போச்சு. அண்ட் செகண்ட் லெக் வந்துட்டு 1-1 ட்ரா தான் போச்சு. பெனால்டிஸ்ல போயிட்டு அவங்க இது பண்ணாங்க. பெர்னாடோ சில்வா வந்துட்டு பனேக்கா அடிக்கிறேன்னு ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிட்டாரு கோல் கீப்பருக்கு. ஸோ அந்த 2 மிஸ்டேக்ஸ் தானே தவிர்த்து மற்றபடி லைக் எனக்கு தெரிஞ்சு டிசர்விங் டீம்ஸ்னா பொருசியா டார்ட்மவுண்ட், இன்னொரு பக்கம் ரியல் மேட்ரிட் அவங்க கேட்கவே வேணாம். யூசிஎல்னா ரியல் மேட்ரிட் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு 15 யூசிஎல் அடிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. எனக்கு இவங்க தான் டாப். செகண்ட் பிளேஸ்ல இருக்கவங்க கூட ரொம்ப லைக் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தான். அண்ட் அவர் சொன்னார் மேன் யுனைடெட் ஃபேன், நானும் ஒரு மேன் யுனைடெட் ஃபேன் தான். ஸோ நானும் வந்துட்டு ஆக்சுவலா எரிக் டென் ஹேக் கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்றது சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா லைக் த்ரூ அவுட் த சீசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60+ இன்ஜுரி கேசஸ், லைக் 60+ நிஷான் கால் வலிக்கிற மாட்டோம். உட்காந்துக்கோ நிஷான், பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, கீழே உட்காந்துக்கோ, உட்காந்துக்கோ, ப்ராப்ளம் இல்லை. ஓகே பேசுங்க. ஸோ நானும் மேன் யுனைடெட் ஃபேன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் ரொம்ப ஒரு மாதிரி லைக் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்தாங்க பிளேயர்ஸ். மேபி நெக்ஸ்ட் சீசன் அந்த இன்ஜுரி கேசஸ்லாம் இல்லை. ஏன்னா எரிக் டென் ஹேக் வந்த உடனே அவர் லைக் அந்த பிப்ரவரி அந்த ஜான் அந்த மிட் சீசன் டைம்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருந்துச்சு மேன் யுனைடெட். அதுக்கப்புறமா இன்ஜூரிஸ்லாம் ஆனனால தான் வந்துட்டு லைக் ரொம்ப இந்த மாதிரி பாட்டம் வந்தாங்களே தவிர்த்து மற்றபடி கண்டிப்பா இது மேன் யுனைடெட் டீம் கிடையாது. ஏன்னா லைக் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி இந்த கிளப் வச்சிருந்தோம். என்ன சொல்றது, அலெக்ஸ் ஃபெர்கியூசன் போனதுக்கு அப்புறம் இந்த டீம் வந்துட்டு லைக் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ முரினோ எல்லாம் வச்சு நாங்கள் வந்துட்டு சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தோம். ஈவன் முரினோ அந்த சீசன் அவர் மேனேஜ் பண்ண சீசன் செகண்ட்ல முடிச்சாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா எரிக் டென் ஹேக் நல்லா பண்ணுவாரு. நாங்கள் அவரோட பொட்டன்ஷியல் பார்த்துருக்கோம். ஸோ மேபி அவருக்கான பிளேயர்ஸ் அவருக்கான சைனிங்ஸ்லாம் வந்தா வந்துட்டு இப்போ ஜிம் ராட்க்ளிஃப் வேற வந்துட்டு ஆக்சுவலா எரிக் டென் ஹேக் பேக் பண்றாருன்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த ஒரு 2 வீக்ஸ் அந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இப்போ டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோஸ்லாம் ஓப்பன் ஆகி சைனிங்ஸ்லாம் பார்த்துட்டு இது பண்ணலாம். ஸோ பிரீமியர் லீக்கும் நல்லா இருக்கும், லலிகாவும் சொல்ல வேணாம். இன்னும் லலிகால வந்துட்டு ஆக்சுவலா ஹான்சி ஃபிளிக் அங்கே பார்சிலோனாக்கு வராரு. பிளஸ் ரியல் மேட்ரிடோட சைனிங்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா கீலியன் எம்பாப்பே என்ட்ரிக்கு வச்சாங்கன்னா எந்த பொசிஷன்ல ஆட வைக்க போறாங்க, யார் எங்க ஆட போறாங்க. ஏன்னா லைக் ரியல் மேட்ரிடுக்கு இதுதான் ஆரம்பம். ஏன்னா ஜூட் பெல்லிங்ஹாமுக்கு 20 தான் ஆகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு என்ன சொல்றது ஒரு லாங் ரன்னுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. பார்சிலோனாவிலையும் ஒரு சில வீக்னஸ்லாம் இருக்கு. பார்சிலோனால ஆக்சுவலா ஜோஷுவா கிமிச் வேணும் அப்படின்னு ஹான்சி ஃபிளிக் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி மேனேஜ்மெண்ட்டை அது தெரியல. ஸோ லப்போர்ட்டா வந்துட்டு அதுக்கு ஒத்துப்பாரா, லப்போர்ட்டாட்ட காசு இருக்கா அவ்வளோ, அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா லலிகாவும் அடுத்த நெக்ஸ்ட் சீசன் நல்லா இருக்கும். பிரீமியர் லீக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா சொன்ன மாதிரி லிவர்பூல் மேனேஜர் மாறுறாரு. அண்ட் மேபி லைக் ஆர்டேட்டா வந்துட்டு சாக் பண்ணுவாங்களா ஆர்சனல்னு தெரியல. ஏன்னா அது ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா 2 சீசனா வந்துட்டு லைக் பாட்டில் பண்ணிட்டு இருக்காரு பிரீமியர் லீக் ஜெயிக்க வேண்டியதை. இல்ல ஆர்டேட்டா சாக் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆக்சுவலா ஆர்சனல் வந்து லாஸ்ட் சீசன் நல்லா தான் விளையாடினாங்க. மேபி அந்த ஒரே ஒரு மேட்ச் சிட்டியோட டிராப் பண்ணதால அவங்களால கப் லூஸ் போயிடுச்சு. ஸோ மற்றபடி அர்டேட்டா தூக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அர்டேட்டா வந்து அந்த அவர் அதே ஸ்டைல் தான் விளையாடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரே
ஒரே பொசிஷன்ல தான் இருக்காரு அவரு. நான் இந்த ஃபார்மேஷன் தான் விளையாடுவேன், எனக்கு இந்த பிளேஸ் தான் வேணும்னு. ஸோ அவங்க டிசர்வ்ட் ஆக்சுவலா கப் வின் பண்ண. பட் அன்பார்ச்சுனேட்லி தான் ஆர்சனல்ஸ் வந்து எப்பவுமே அப்படிதான், கடைசி வரைக்கும் சூப்பரா கொண்டு போவாங்க, கடைசியில மொக்க பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்க பிரச்சனை. பட் ஆனா பார்க்கலாம், நான் எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும். யுனைடெட் தான் எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா ராட்க்ளிஃப் வேற புதுசா வந்திருக்காரு. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எரிக் டென் ஹாக் இருப்பாரா இருக்க மாட்டாரா, என்னென்ன பிளேஸ் வாங்க போறாங்க, இப்போ யார சேல் பண்ணணும். ஆண்டோனி, இப்போ இந்த ஆண்டோனி இருக்கான் பிரேசில் பிளேயர், அவன் வேஸ்ட், சும்மா ஷோ ஆஃப் ஒண்ணுமே ஆட மாட்டான். சான்சோ என்ன பண்ணலாம், மறுபடியும் லோன்ல கொடுக்கலாமா இல்ல வேற என்ன சேல் பண்ணிடலாமா. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மேஷன் கிரீன்வுட்டை மறுபடியும் நம்ம உள்ள கொண்டு வரலாம். நான் இட்டாலியன் கிளப்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆண்டோனிய கம்மி விலைக்கு வந்தாலும் சேல் பண்ணிட்டு நம்ம கிரீன்வுட் அகாடமி பிளேயரை வச்சு விளாடலாம். அகாடமி பிளேயர்ஸ் அஹமது டியாலோ இருக்காரு, அதுக்கப்புறம் கார்னாச்சோ கண்டிப்பா லெஃப்ட் விங் ஆடுவான். அதுக்கப்புறம் வேற யாரு, கைபோ மைனோ நல்லா ஆடுறாரு. ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு எரிக் டென் ஹாக் ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கணும். யங்ஸ்டர்ஸை வச்சு ஃபுல்லா ஒரு எப்படி ரியல் மேட்ரிட் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்றாங்களோ. ஏன்னா இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே புது பிளேஸா கொண்டு வராங்க. ஜூட் பெலிங்ஹாம் 20, வினிஷியஸ் 21, 22, ரோட்ரிகோ 20, 21. ஸோ ஆவரேஜ் ஏஜஸ் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபார்வர்ட்ஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாமே ஆவரேஜ் 21, 22 தான். ஸோ அது மாதிரி நம்ம ஒரு அகாடமியா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரணும். இதுக்கு வந்து இது இஸ் அப் டு த மேனேஜ்மெண்ட் தான், அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீனியர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்களாம் அனுப்பணும், ஏன்னா வேஜஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வாங்க முடியும். பிளேயர்ஸ் நல்லா ஸ்கவுட் பண்ணணும், யார் நல்லா ஆடுறான். இப்போ கிளாப்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆர்னால்டு கண்டுபிடிச்சாரு, ராபர்ட்சன் கண்டுபிடிச்சாரு பயங்கரமா. அப்புறம் ஜேசன் மில்லர் பயங்கரமா டெவலப் பண்ணாரு. ஸோ இது மாதிரி பிளேயர்ஸ் வாங்குறது மேட்டர்ல அவங்க கிட்ட அந்த பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வரணும். ஸோ மேபி சான்சோ கிட்ட இருந்திருக்கு, பட் அது அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையால அது சரியா அவருக்கும் இவருக்கும் சரியா ஒத்து வரல. அது இல்லாம சான்சோ வந்து கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருந்தாரு. ஏன்னா ஜெர்மன் கப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிசிக்கலா இருக்காது கேம், டாக்டிக்கலா இருக்கும் லாலிகா ஜெர்மன் லீக்லாம். பட் ஆனா பிரீமியர் லீக் பாத்தீங்கன்னா பிசிக்கலா இருக்கும். ஸோ நீங்க சும்மா தொட்டதுக்கெல்லாம் விழுந்தீங்கன்னா அப்புறம் எதுவும் நடக்காது, கொஞ்சம் நம்ம ரெக்கடா இருக்கும், அப்பதான் ஸோ விளையாடணும். இப்போ உடனே பாருங்க, ஜெர்மன் சீசன் போனார் புண்டஸ் லீகாவுக்கு, சான்சோ நல்லா ஆடிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு அங்க தெரியும் பெருசா ப்ரெஷர் இருக்காது, ஆடலாம் நல்லா ஆடலான்னு. ஸோ அந்த ட்ரிபிள் பாஸ் பண்ணிட்டு அதெல்லாம் ஈஸியா ஓரளவுக்கு போக முடியும். ஸோ இங்க நீங்க 20 அதான் டாப் 15, 20 கிளப் கிட்ட ஆடுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஃபுல்லா டெட்லாக் போட்டு ஆடுவாங்க, உங்களை பாலே உள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஸோ நம்ம பிசிக்கலா இருந்தாதான் மட்டுமே பிரீமியர் லீக்ல சர்வே பண்ண முடியும். பிசிக்கலா இருக்கணும், டாக்டிக்கலா கொஞ்சம் இருக்கணும். ஸோ நிறைய இருக்கு. பட் அதான் சொன்ன மாதிரி எவ்ரி சீசன் எக்ஸைட்டட். லாஸ்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்கு ஆலன் வந்தாரு 2 சீசன் பிஃபோரா. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது அவர் என்ன பண்ண போறாருன்னு. ஸோ இப்போ 2 சீசன் முடிஞ்சு போச்சு. நீ பார்க்லேஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆமா, ஓகேடா. பார்க்லேஸ் நம்ம தனியா ஒரு வீடியோ கூட போடலாம், இது ஃபைனல்ஸ்க்காக வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி பிரபு கிட்ட கேட்ட கேள்வி உனக்கும் கேட்கிறேன். இந்த 2 டீம் டிசர்விங் டீமா இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது டிசர்விங் டீம் இருந்தது அவங்க வராம அந்த சான்ஸ் இவங்க வந்து இது பண்ணிக்கிட்டாங்களா, ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்களா? உனக்கு என்ன தோணுது? நான் சொன்னா சிட்டி வந்திருக்கலாம், மேபி அந்த ஒரு பெனால்டில டிசர்வ் போயிடுச்சு. பட் ஆனா சிட்டி டிசர்வ் தான் கொஞ்சம். போராஷ்மியா கூடாது, ஏன்னா போராஷ்மியா வரலன்னா பிஎஸ்ஜி தான் வந்திருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் இல்லைன்னா ஒன்னு பிஎஸ்ஜி சிட்டி வந்திருக்கலாம் ஃபைனல். அது மாதிரி அவங்க தான் டிசர்வ்டு. ஏன்னா பிஎஸ்ஜியுமே நல்லா ஆடி, ஒரு சொன்ன மாதிரி குவார்டர் ஃபைனல்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லீக்ல தோத்துட்டு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து பார்சிலோனா அனுப்பிச்சிட்டாங்க வெளியே. ஸோ அதுதான் இவங்க தான் 2 டிசைட் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும், நெக்ஸ்ட் அவங்க 2 பேரும், பிஎஸ்ஜி வெர்சஸ் ஒரு மேன் சிட்டி. ஓகே, இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். என்னன்னா இந்த யூஎஃப்ஏ பாக்குறப்போ லாஸ்ட் இயரோட இந்த இயர் பெட்டரா இருக்கா இல்ல பழசுதான் நல்லா இருக்கும்? இப்ப நான் ஐபிஎல்ல சொல்லினே இருப்பேன்,
முன்ன சீசன் நாங்க 2008 2009 தாங்க சம்மர் சீசன். அதுக்கப்புறம் எதுவுமே நல்ல சீசன் இல்லைங்க. என் தாட் இருக்கும். அந்த மாதிரி இப்போ 2 to 3 இயர்ஸ் கம்பேர் பண்றப்போ இப்போ நல்லா அட்வான்ஸ் ஆயிருக்கு. இப்போ இன்னும் பயங்கரமா இது எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இல்ல முன்னதானே நல்லா இருந்தது, இப்போ கம்மியா தான் இருக்குன்னா அது ஏதாவது சீனியஸ் தாட்ஸ் இருக்கா உனக்கும் பிரபுக்கும்? இல்ல எனக்கு தெரிஞ்சு கம்பேர் டு சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒண்ணும் இல்ல, லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நிறைய மேட்ச் வந்துட்டு ரொம்ப ஒரு நெக் டு நெக்கா தான் போச்சு. ஈவன் லாஸ்ட் ஃபைனல்ஸ் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு கோல்ல டிசைட் ஆச்சு. இது வந்துட்டு லைக் நல்ல ஒரு த்ரில்லர் 2-0 அப்படின்னு போச்சு. இது ஆக்சுவலா கொஞ்சம் நெக் டு நெக்கா இருந்தது. டார்ட்மவுண்ட் செகண்ட் ஹாஃப்லயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி ஆடி இருந்தாங்கன்னா மேபி இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் லாஸ்ட் சீசனோட இந்த சீசன் தான் நல்லா இருந்தது. அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு பிக் பண்ண முடியாது. ஏன்னா லைக் ஒரு சீசன் ரொம்ப ஒரு மாதிரி டல்லா போகும், ஒரு சீசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்டர் டாக்ஸ்லாம் இந்த மாதிரி மேல வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் எனக்கு ஓகே தான், நல்லா இருந்தது தான் இந்த சீசன். அதான் எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் கொஞ்சம் நல்லா இருந்தது. லாஸ்ட் ஒரு 4 சீசனாமே யூசிஎல் வந்து ட்ரையா இருந்தது. ஆக்சுவலா லாஸ்ட் சீசன் வந்து மேன் சிட்டி ஒன் சைடா தான் இருந்தாங்க. ஃபைனல்ல ரியல் மேட்ரிட் ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க, ஃபுல்லா அவுட் பிளே பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரியல் மேட்ரிட் ஜெயிச்சாங்க. ஸோ ஓகே, அந்த ஃபைனல் வந்து யாரு கூடனா இவங்க கூட நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மூணுமே அதுக்கு ஒரு 2019 சீசன் லிவர்பூல் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாங்க. அந்த சீசன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் க்ளோஸா போயிடுச்சு. இந்த பார்சிலோனா PSG மேட்ச், அதுக்கப்புறம் இந்த போருசியா டார்ட்மண்ட் மேட்ச். ஸோ இதெல்லாமே ரியல் மேட்ரிட் அந்த செமிஃபைனல் மேட்ச் அது வந்து நெக்ஸ்ட் லெவல் எக்ஸைட்மெண்டா இருந்தது அந்த மேட்ச் ஃபுல்லாவே. ஸோ இந்த சீசன் ஒன் ஆஃப் த பெஸ்ட். பட் அடுத்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா யூசிஎல் சாம்பியன்ஸ் லீக் வந்து 39 டீமா ஆகுது. இப்போ வந்து 36 32 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சீசன் வந்து ஒரு 3 டீம்ஸ் ஆட் பண்றாங்க. ஸோ 3 டீம்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பல இப்ப ஜெர்மன்ல டாப் 5 முடிச்சாலுமே நீங்க உள்ள வரலாம். இதுக்கு முன்னாடி டாப் 4 முடிச்சாதான் சாம்பியன்ஸ் லீக். இப்போ போருசியா டார்ட்மண்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த சீசன் அவங்க வந்து டாப் 5ல தான் முடிச்சிருக்காங்க, 5th தான். ஸோ அவங்களால இந்த சீசன் விளையாட முடியும். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு டீம் ஆட் ஆகிறதால இன்னும் காம்படிஷன் இது ஐபிஎல் எப்படி மேட்சஸ் மேட்சஸ் டீம்ஸ் உள்ள போறாங்க எக்ஸைட்மெண்ட் பயங்கரமா இருக்கும். ஸோ பிளேயர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீசன் இன்னும் எக்ஸைட்மெண்டா இருக்கு. அது இல்லாம நிறைய ரூல்ஸ் ஏதோ கொண்டு வந்திருக்காரு நினைக்கிறேன் பிரீமியர் லீக்ல. இந்த ஆஃப் சைட் வந்து ரூல்ஸே ஃபுல்லா மாத்த போறாங்க நினைக்கிறேன் VAR. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீசன் பார்க்கலாம். அதே மாதிரி லைக் ஃபார்மட்டும் ஆக்சுவலி மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் அந்த ரவுண்ட் ஆஃப் 16 அந்த மாதிரி இல்லாம ஆக்சுவலா ஃபார்மட் மாத்துறாங்கன்னு நினைச்சேன். ஃபார்மட்டே ஃபுல்லா மாத்துறாங்க. ஆமா கேள்விப்பட்டேன். பட் அதை பத்தி நான் ஃபுல்லா இன்னும் தெரிஞ்சுக்கல. மேட்ச் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் இந்த யுனைடெட் ஃபேனால அதை பார்த்து வெக்ஸ் ஆயிட்டு நான் நியர்லி ஒரு 8 மந்த்ஸா மேட்சே பார்க்கல. நான் 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த போன வாரம் FA கப் பார்த்தேன், இந்த வாரம் சாம்பியன்ஸ் லீக் பார்த்தேன் ஃபைனல். ஸோ நான் அழுதுட்டேன் போன வாரம் பார்த்துட்டு. அது எல்லாருமே சிட்டி தான் ஜெயிப்பேன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஜெயிச்சுன்னு எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது போன வாரம். அப்படி கண்டிப்பா. ஏன்னா எப்படி நம்ம கிரிக்கெட்ல 13 இயர்ஸா ஜெயிக்காம இருக்குமோ அது மாதிரி வச்சுக்கலாமே. இப்போ யுனைடெட் அதே மாதிரி தான், நியர்லி 13 to 16 இயர்ஸா எதுவுமே ஜெயிக்கல யுனைடெட் ஆஃப்டர் ஃபெர்குசன் போனதுக்கு அப்புறம். ஸோ நிறைய பேசலாம். ஏன்னா யுனைடெட் பத்தி பேசினா ஒரு 3-4 எபிசோட் கூட பேசலாம். கண்டிப்பா இன்னொன்னு ஒரு வீடியோ போலாம். அந்த வீடியோல பாக்கெட் பத்தி ஏதோ நீங்க அந்த பிளேயர்ஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்க, அப்புறம் மேனேஜர்ஸ் எல்லாம் சொன்னீங்க. மேனேஜர்ஸ், பிளேயர்ஸ், அப்புறம் டீம் எப்படி இருக்காங்க, இந்த வாட்டி மட்டும் சிட்டியே வருமா, இல்ல உங்க தலைவன் டீம் யுனைடெட் வருவாங்களா, டாப்ல வருவாங்களா, அதுக்குள்ள நம்ம கண்டிப்பா பிக் வீடியோவே போலாம். அட்லீஸ்ட் 2 hours பேசலாம். ஏன்னா அவ்வளவு நாலேஜ் இருக்கு. கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் வேற வருது, ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ வேற ஓபன் ஆகுது. சோ யார் என்ன போறாங்க அப்படிங்கறத பாப்போம். நல்லா இருக்கு. சோ அது எப்ப அது எல்லாமே எல்லா கன்ஃபர்மேஷன் எப்ப ஆகுதோ அப்ப சொல்லுங்க, நம்ம அப்ப ஒரு வீடியோ பண்ணிடலாம். கண்டிப்பா ஓகே. ஒரு 3-4 பேர் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம 3 பேர் தான் இருக்கோம். சோ இன்னும் நிறைய பேர் ஜாயின் ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும். 3 பேர் தான் ரெகுலரா வருவோம். இன்னும் எனக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு ஃபுட்பால் ஃபேனா இருந்தானா நல்லா இருக்கும். ஏன்னா ஐடியாஸ் இல்ல, இன்புட்ஸ் உங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கு, எங்கிட்ட இல்ல. இன்னும் ஒரு ஃபுட்பால் பாக்குற பிளேயர் இருந்தாருன்னா ஒர்க் பண்ணலாம். இப்ப பிரபு ஹோஸ்ட் பண்ணிட்டு அவங்க 2 பேர் வச்சுன்னு போலாம். அப்படி ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ போட்டா இந்த வீடியோ பார்த்துட்டே ப்ரோ நாங்க வரோம் ப்ரோன்னு கேட்டு வருவாங்க. ஏன்னா அப்படிதான் கிரிக்கெட்டுக்கு நாங்க வந்தோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ போடும்போது இன்னொருத்தவங்க வருவாங்க. சோ நான் இல்லைன்னா கூட அவங்க எல்லாம் வச்சு கூட நீங்க பண்ணி வீடியோ இது பண்ணலாம். கண்டிப்பா பெட்டரா பண்ணுவோம். இன்னும் ஃபுட்பாலுக்கு நல்லா பண்ணுவோம். இன்னும் அடுத்து வேற இது வேற வருது. இன்னைக்கு அடுத்த வீக்ல வந்துட்டு குவாலிஃபயர் வேற ஆடுறோம், வேர்ல்டு கப் குவாலிஃபயர். சோ எல்லாம் கவர் பண்ணுவோம்.
அதே மாதிரி யூரோப்பா கப்பும் வருது. யூரோப்பா ஆரம்பிக்க போகுது யூரோப்பா. ஸோ அதுக்கப்புறம் கோப்பா டெல்ரே இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாவே ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு ஒரு ஜமாய் தான். இந்த வீடியோ பொறுத்து அதுக்கப்புறம் நிஷாந்தும் பிரபுவோட ஃபுட்பாலோட அவைலபிலிட்டி பொறுத்து வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஸோ வேற எதுனா இருக்க பாயிண்ட்ஸ் பேசணுமா? நீங்க பேசினா என்ன படிச்சா பேசுறீங்க? அது மனம் இது எங்க மனக்குமரல் அது. ஏன்னா லாஸ்ட் சீசன் எங்களுக்கு ரொம்ப ஒரு மோசமான சீசன். நாங்க எரிக்டனை கொண்டு வரும்போது நாங்க ஆக்சுவலா ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அவர்கிட்ட. ஓகே நல்லா பண்ணுவார், ஏன்னா அவர் அயாக்ஸ்க்கு வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அயாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான் இந்த ஆண்டனி எல்லாம். ஸோ நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சோம். பட் ஸ்டில் லைக் எங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் அவர் இனிஷியலா ரொம்ப வந்துட்டு எங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்குலாம் மேல வந்துட்டு அவர் கொண்டு போயிட்டாரா. ஸோ அதனால ஓகே சூப்பர் செமையா பண்ணிடலாம்னு நினைச்சோம். அந்த இன்ஜுரிஸ் அதனால வந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. மத்தபடி அதை அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம இன்னொரு வீடியோல அதை பத்தி பேசிக்கலாம், டீடைலா பேசிக்கலாம். ஓகே நம்மளாச்சு கடைசியா நம்மளாச்சு பரவாயில்ல. கிஷோர் வந்து செல்சி ஃபேனு, பாவம் என்ன பண்ண போறானே தெரியல. ஏன்னா ஒரு பிளேஸ் வாங்கிட்டு 7-8 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அவங்க யாருமே பொட்டன்ஷியலே கிடையாது பெருசா. அவங்களை எப்படி கிளியர் அவுட் பண்ண போறாங்க தெரியல. இப்போ பிளேயரை 7 வருஷம் கொடுத்து வாங்கிறீங்க, அவனை நீ போடனா அவன் எப்படி போவான் வெளியே? அவனுக்கு சம்பளம் வருது வாரம் அவனை எப்படி துரத்த முடியும்? சோ அது ஒரு செல்சி தனியாவே பேசுவோம். எனக்கு தெரியாது, இன்னும் ஃபன்னா இருக்கு போது. ஜோஷ் முரினோ எடுத்துட்டு வரதா பிளான் அப்படின்னாங்க. பட் அவர் வேற கிளப்புக்கு சைட் பண்ணிட்டாரு நேத்து. சோ மேபி இன்னும் அந்த ஸ்லாட் வேற காலியா இருக்கு. யார் வர போறாங்க செல்சிக்கு மேனேஜரா? சோ அதுவும் நல்லா இருக்கும். செல்சிக்கு மேனேஜர் வந்து மேன் சிட்டியோட அசிஸ்டன்ட் கோச் இருக்காரு, பெப் கார்டியோலா. அவர் பேர் வந்து என்ரிகோ ஏதோ ஒரு நேம். ஸோ அவர் தான் மேனேஜர் ஆக போறேன்னு பாசிபிலிட்டி சொல்லிட்டு இருக்காங்க 90%. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது. தாமஸ் டுச்சேலே கூட வரலாம், ஏன்னா அங்க பேயன்ல வந்துட்டு அவரை சாக் பண்ண போறாங்க எப்படியும். இல்ல சாக் பண்ணல. ஐ மீன் 2 பேரும் மியூச்சுவல் அக்ரிமெண்டா நான் வெளியே போய்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ தாமஸ் டுச்சேல் ஃப்ரீயா இருக்காரு. அங்க வின்சென்ட் கம்பெனி தான் வந்துட்டு வந்திருக்காரு. இப்ப தாமஸ் டுச்சேல் வந்து ஃப்ரீயா தான் இருக்காரு. ஸோ இப்போ யுனைடெட்ல எரிக் டென் ஹாக் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா மேபி தாமஸ் டுச்சேல் கூட்டிட்டு வர வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வேற யாருன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். தாமஸ் டுச்சேல் வேணாம், எரிக் டென் ஹாக். ஓகே ஃப்ளோ போதும். இத பத்திலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பண்ணலாம். நான் டைட்டில் யுஎஃப்ஏ ஃபைனல் ரிவ்யூன்னு போட்டு ஆனா பேசுறது எல்லாம் வேற லீக் பத்தி நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். அப்ப அதை பத்திலாம் பேசலாம். ஓகேவா? இல்ல அப்படி ஐ மீன் யூசிஎல் பத்தி பேசினாவே அது வந்து ஒரு பெரிய யூசிஎல்னா எல்லா டீம் சேர்ந்தது தானே. ஸோ அப்போ எல்லா டீமும் பத்தி பேசிதானே ஆகணும். ஏன்னா நம்ம ஃபைனல்ல மட்டுமே பேச முடியாது. ஸோ நம்ம ஃபைனல் பத்தி பேச பெருசா எதுவும் இல்லை. பேசினா ஹிஸ்டரி தான். ரியல் மேட்ரிடோட 15 சீசன் ஜெயிச்சு யார் ஃபைனலிஸ்ட் யார் கேப்டன் தான் பேச முடியும். ஸோ அது மாதிரிதான் நிறைய இருக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம டிவைட் ஆயிட்டோம், பேசலாம். யா பாய் பிரபு. பாய். அப்படியே இருங்க போவாதீங்க. போயிட்டாரா? சரி பரவாயில்ல. அவர்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் நம்ம. சரி ஓகே.